ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு சண்டே ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங்ல இருந்தே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் ஒர்க்கும் சேர்ந்து தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். இன்னைக்கு vlog கொஞ்சம் ஸ்பெஷல் vlog. வீட்லேயும் அப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் சின்ன அவுட்டிங் மாதிரி போகிறோம். அதையும் சேர்த்து தான் இன்னைக்கு vlogல கவர் பண்ணியிருக்கிறேன். சிக்கன் வந்து நேற்றே இந்தியன் ஷாப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு ஃபுல் சிக்கன், ஓல் சிக்கன் தான் எடுத்திருந்தேன். அந்த ஓல் சிக்கனில் பெரிய சைஸ் சிக்கனுங்கிறனால பாதி சிக்கன் வந்து வீக் டேயில் இன்பிட்வீனில் ஒரு நாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பாதியை எடுத்து வச்சுட்டேன். மீதி இருந்த சிக்கனை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து சிக்கன் 65 பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து கிரேவி பண்ணலான்ட்டு. டைம் 9:00 கிட்ட ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போதே லஞ்ச் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியில் போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வெளியில் போகிற இடத்துல ஃபுட்டு எப்படி கிடைக்கும், என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் மோஸ்ட்லி எங்கே வெளியில் போனாலும் இந்த ஒன் டே மாதிரி டூர் போகிறப்பெல்லாமே வந்து வீட்டில் என்ன முடியுமோ அதை சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். சாட்டர்டேயாக இருந்தால் வெஜ் எடுத்துகிட்டு போவோம், மற்ற நாளாக இருந்தால் நான்வெஜ் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா நான்வெஜ் எடுத்துகிட்டு போனப்போ நம்ம வெளியில் வந்து நமக்கு சாப்பிட்ற கிரேவிங்ஸ் வந்து வராது. அதனால் மோஸ்ட்லி வந்து வெஜிடேரியன் நாட்கள் தவிர மற்ற நாள்லாம் நான்வெஜ் தான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த ரெண்டாக சிக்கன் வந்து டிவைட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு பாதி மட்டும் சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணியிருந்தேன். சிக்கன் 65 பொடி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு தேவைப்படுங்கிறனால கொஞ்சம் உப்பு, அப்புறம் எலுமிச்சம்பழச்சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ஆஸ் யூஷுவல் மேரினேஷன் தான் பண்ணிட்டேன். சிக்கன் வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணியிருந்தா தான் நல்லாயிருக்கும். நான் மார்னிங் 8:00 எந்திரிச்சிருவோன்னு பிளான் பண்ணேன். ஆனால் எந்திரிக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நைட்டு படம் பார்த்துட்டு படுத்ததுனால மார்னிங் வந்து 9 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிக்கும் போதே காலையில் சாப்பாடுக்காக தோசை மாவு இருந்ததுனால தோசை ஊற்றிக்கிட்டே தான் இந்த ஒர்க்கையும் பண்ணேன். ஸோ அதனால் குறைஞ்சது ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கும் போதே இந்த மேரினேஷன் ஒர்க்கும் முடிச்சாச்சு. நம்ம குழம்பு வச்சு முடிச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது சரியாக இருக்குங்கிறதுக்காக குழம்பு வைக்கிறதுக்கு அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் மட்டும் ஆளுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்தேன். நைட்டு வச்சுருந்த தக்காளி சட்னி வந்து மீதி இருந்தது, அதனால் அதை சூடு பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து அதை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் கிச்சன் ஒர்க்லாம் பார்த்துக்கிறதுனால ஹஸ்பண்ட் வந்து பசங்களுக்கு ஊட்டி விடுறது, அவங்கள குளிக்க வச்சு கிளப்பி விடுறது, அப்புறம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி லேக் தான் போகிறோம். அந்த லேக்குக்குரிய பேக்கிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஏன்னா லேக்கில் வந்து குளிக்கிறதுக்கு அலவுடு, அதனால் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணணுங்கிறதுனால அந்த ஒர்க்கெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. எப்படியும் பசங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 1 ஹவர் ஆக்கிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள சாப்பிட்றதுக்கு உட்கார வச்சுட்டோம். ஒரு 10:00 போலலாம் கிளம்பிடுவோன்னு தான் பிளான் பண்ணோம். பட் நானும் எந்திரிச்சது லேட்டு அப்படிங்கிறதுனால டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 1/2 அன் ஹவர் சிக்கன் மேரினேட் பண்ணதுக்கப்புறமா அதையும் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிவிட்டேன். இங்கிட்டு சிக்கன் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துட்டேன். இன்றைக்கி தக்காளி எதுவுமே குழம்புல சேர்க்கல, தக்காளி சேர்க்காத சிக்கன் தான் வச்சேன். பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா குளித்ததுக்கப்புறம் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு குளிக்க போனால் சரியாக இருக்கக்கூடாதுன்னு அவங்கள வந்து ஃபஸ்ட்டு குளிக்க ஊற்றிட்டு 2வது தான் சாப்பிட்றதுக்கு உட்கார வச்சோம். நானும் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுற ஒர்க்கை ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கூடவே வந்து கொஞ்சம் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் இதெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வெயில் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி இந்த வெயிலுக்கு வந்து நல்லா சன்பர்ன்ஸ் வந்துருங்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அங்கங்கே விட்டு விட்டு தான் கேமரா ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவசரமாக கிளம்புறதுனால ஃபுல்லாக வந்து காலையில் சமைக்கிறத கவர் பண்ண முடியல. மாவீரன் படத்தில் உள்ள மாதிரி எங்கள் வீட்டு கதவுல எல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு வந்து டோர் கலண்டு விழுந்துருச்சு. நைட்டு வந்து படம் மாவீரன் படம் தான் பார்த்துருந்தோம். அதேபடி இப்போ டோரும் கலந்து விழுந்ததுனால அந்த படத்தோடு அப்படியே ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒயிட் ரைஸ் பண்ணதை வந்து ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். கூடவே சிக்கன் 65 வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்பப்போ இருந்து பொரிச்சாங்க. நான் பேக் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து சிக்கன்லாம் வந்து ஃப்ரை பண்ணுற ஒர்க் அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன். அவங்களும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து பேக்கிங் மட்டும் பண்ணேன். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணதெல்லாம் தனியாக அலுமினியம் ஃபாயில் இருந்தது என்கிட்டக்க, அதில் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
ரைஸ் வந்து ஹாட் பேக்கில் வச்சுருக்கேன். எல்லாமே வந்து ரொம்ப சூடாக இருந்தது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு எல்லாமே கொஞ்சம் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம மூடி போட்டு மூடிக்கலான்னு. ஏன்னா எப்படினாலும் ஹாட் பேக் வந்து நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம் தான். நம்ம சூடாக பேக் பண்ணுறது நல்லதில்ல. அதனால் எல்லாமே வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து பேக் பண்ணேன். இது வந்து அலுமினியம் ஃபாயிலில் பேக் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும்போதே பேக் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ஐட்டமும் பேக் பண்ணி எடுத்து வைக்க பையன்ட்ட குடுத்து அங்க பேக் பண்ற இடத்துல கொண்டு போய் வைக்க சொல்லிட்டேன். அவனும் வச்சுட்டான். ரசம் வந்து நேத்து வச்சிருந்த ரசம் காலையில தோசை ஊத்தும்போதே இத வந்து லைட்டா சூடு பண்ணிட்டேன். நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் தான் ஒரு கண்டெய்னர்ல பேக் பண்ணியிருந்தேன். இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். அதனால வெளியில வந்து ஒரு கவர் போட்டு மூடிடலான்ட்டு இந்த மாரி பேக் பண்ணேன். ஆனா லாஸ்ட் டைம் நம்ம ட்ரிப்பு போனப்ப இந்த மாரி தயிர் பச்சடி இதில பேக் பண்ணப்போ, அதில அப்படியே வந்து கொட்டிடுச்சு. கவரெல்லாம் கொட்டி வெளியிலலாம் பாழாகி இருந்தது. அதனால ஒரு டவுட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டப்பர்வேர் கண்டெய்னர் இருக்கிறது ஞாபகம் வந்திருந்தது. அதனால ரசம் மட்டும் மாத்தி இந்த டப்பர்வேர் கண்டெய்னர்ல எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ரசமே வேண்டாம். தேவையில்ல குழம்பு இருக்கிறதுனால போதும்னாங்க. பட் எதுக்கும் ஒரு ஆப்ஷனா இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் ஒரு வேள குழம்பு காரமா இருந்தா பசங்க வந்து ரசம் ஊத்திப்பாங்க. அதுக்காக தான் ரசம் வந்து எடுத்து வச்சுட்டேன். குழம்பும் ரெடி ஆயிருச்சு. ஆனா அது நல்லா கொதிக்க கொதிக்க சூடா இருந்தது. அதனால நமக்கு தேவையான குழம்பு மட்டும் பாதி மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். மீதி பாதி வந்து நம்ம நைட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தோசை அல்லது இட்லி ஊத்தி சாப்பிட்டுக்கலான்ட்டு அத எடுத்து வைக்கல. குழம்பும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணுன்ட்டு அத அப்படியே ஓப்பன்ல வச்சிருந்தேன். ஓரளவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணலான்ட்டு. அதுக்குள்ளக்க கிச்சன் கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டா நம்ம வந்ததுக்கப்புறம் வந்து டயர்டா இருக்காது. அது மாரி சிக்கன் ஃப்ரை பண்ணது ஹஸ்பண்ட் தான் ஃப்ரை பண்ணாங்க. அவங்கள வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு குடுத்தாலே போதும். அந்த அடுப்பெல்லாம் சிந்தி பாழாக்கிருவாங்க. அதனால அடுப்பு ரொம்ப மோசமா இருந்ததுன்னா, அத வந்து கிளீன் பண்ணி அந்த ஒர்க்க முடிச்சுட்டேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக ஒரு லேஸ் பாக்கெட் வீட்ல இருந்தது. அத எடுத்து வச்சிருக்கோம். கூடவே வந்து ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் இருந்தது. அதுவும் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறேன். பட் இந்த வெயிலுக்கு இந்த பிஸ்கட் பாக்கெட்டு, லேஸ் பாக்கெட்டெல்லாம் விட ஃப்ரூட்ஸ் இருந்தா தான் வெயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும். வீட்ல கொய்யாப்பழம் இருந்தது. அதனால ஒரு 2 கொய்யாப்பழத்த கட் பண்ணிட்டேன். ஆனா கொய்யாப்பழம் வந்து கட் பண்ணி உப்பு, மிளகு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்ட்டு உப்பு, மிளகு போட்டு பேக் பண்ணும்போது பெரிய பையன் வந்து எனக்கு உப்பு, மிளகு வேண்டான்னு சொன்னான். அதனால அவனுக்கு மட்டும் தனியா ஒரு சின்ன கண்டெய்னர்ல பேக் பண்ணிட்டு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் உப்பும், கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமா போட்டு லைட்டா டோஸ்ட் பண்ணி, அத தனியா கண்டெய்னர்ல எடுத்து வச்சுட்டேன். ப்ரிப்பேர் பண்ணி பண்ணி வைக்க வைக்க இங்க கொண்டு வந்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து அது ஒவ்வொன்னா வந்து அந்த ஒரு பெரிய பேக்ல வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் அந்த சிக்கன் கிரேவி மட்டும் கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா பேக் பண்ணிரலாம். நான் வந்து காலையில சாப்பிடலங்கிறதுனால ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சேன். எப்ப பிளாக் காஃபி போட்டு குடிச்சாலும் எனக்கு கம்பெனி குடுக்குறதுக்கு என்னோட பெரிய பையன் வந்துருவான். அதனால அவனுக்கும் சேர்த்து ஒரு பிளாக் காஃபிலாம் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கிளம்பி போனோம். டைம் வந்து வீட்லேருந்து கிளம்பும்போது ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. 10:00 பிளான் பண்ணோம். ஆனா 11:30க்குள்ள ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோம். பேக் வந்து ஒரு 3 பேக்ஸ் கிட்டக்க வந்துருச்சு. அது போக ஒரு பேக் பேக் வந்துருச்சு. ஒண்ணு வந்து ஃபுட் வச்சிருக்கோம். இன்னொன்னு வந்து ஒரு பெரிய டியூப் வாங்கியிருந்தோம். லேக்ல வந்து ஒரு டியூப் மாரி பெருசா வாங்கி அதில ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே போலாம்ல வாட்டர்ல. அதுக்காக ஒரு டியூப் வாங்கியிருந்தோம். அதனால அதுக்குரிய பம்பு எல்லாமே எடுத்துட்டு போறதுனால, நெறைய பேக்ஸ் வந்து வந்துருச்சு. போற வழியில ஏர் செக்கப் பண்ண வேண்டியிருந்தது காருக்கு. அதனால ஏர் செக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த உப்பு மிளகாத்தூள் போட்ட கொய்யா வந்து பையன் வேண்டான்னு சொன்னான். ஆனா ஓப்பன் பண்ணி ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் இதுவே சூப்பரா இருக்குன்ட்டு அதவே சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஸோ அதனால 3 பேரும் ஷேர் பண்ணி அத சாப்பிட்டோம். சின்ன பையன் மட்டும் அத வேணான்ட்டான். நம்ம இப்ப போற இடம் சில்வன் லேக்ன்னு ஒரு லேக்குக்கு தான் போறோம். அது வீட்ல இருந்து 2 ஹவர்ஸ் போல டிரைவு. 2 ஹவர்ஸ் போனதுக்கப்புறமா அங்க ரீச் ஆயிரும். இது வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்த மாரி ஒரு தனி பிளேஸ் மாரி இருந்தது. பட் அங்க உள்ள போனதுக்கப்புறம் பயங்கர க்ரவுடடான பிளேஸு. பார்க்கிங் கூட காருக்கு வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கல. அந்த அளவுக்கு பயங்கர க்ரவுடடான பிளேஸு. உட்கார்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருந்தாங்க. கூட்டம் கூட்டமா டென்ட் போட்டு சூப்பரா வந்து பார்பிக்யூலாம் செட்டப் எடுத்துட்டு வந்துட்டு, அங்க வந்தே குக் பண்ணி சாப்ட்டாங்க. நாங்க வந்து அந்த பிக்னிக் மேட் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட் மினிட் பிளானுங்கிறனால வாங்க முடியல. நெக்ஸ்ட் இயர் இதே மாரி நம்ம இங்க இருந்தோம்னா, டென்ட் மாரிலாம் கூட வாங்கி நம்ம இங்க வந்து அழகா 1 டே வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு சூப்பரான பிளேஸு. நாங்க நார்மல் பெட்ஷீட் தான் கொண்டு போயிருந்தோம். அது வந்து அந்த ஒரு மரத்துக்கடியில விரிச்சு உட்காந்துட்டு, போறதுக்கு வந்து 2:00 ஆயிருச்சு. பசங்களும் பசியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டோனையுமே விளையாடுறதுக்கு தண்ணிக்குள்ளக்க போணும்னு பசங்கள்லாம் ஒரே அடம்.
பட் சாப்பிட்டோன்னே போகக்கூடாதுங்கிறனால கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அங்கேயே வந்து மரத்துக்கு அடியிலங்கிறனால உண்ட மயக்கத்தில் எல்லாரும் படுத்தாச்சு. ஹஸ்பண்டும் பெரிய பையனும் மட்டும் அந்த ஒரு டியூப் வாங்கியிருந்தோம்ல, அந்த வாட்டர் ஃப்ளோட்டிங் டியூப் மாரி, அத வந்து ஏர்க்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. நாங்க வந்து அந்த பம்ப் வந்து கொண்டு வந்திருந்தோம். பட் இங்கேயே வந்து ஒரு $2 போல பே பண்ற மாரி இருந்தது. பே பண்ணா நமக்கு வந்து அங்கேயே வந்து ஏர் ஃபில் பண்றதுக்குரிய அந்த இது இருந்தது, டூல்ஸ் இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட்டு அவங்க போய் ஏர் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஃபில் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா பசங்களும், ஹஸ்பண்டும் வந்து அந்த வாட்டர்ல இறங்கி போயிட்டாங்க லேக்ல. நான் வந்து அந்த தண்ணி ரொம்ப இதா இருந்தது. பாசி பிடிச்சு போயிருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ்லலாம் ரொம்ப பாசி பிடிச்சு போயிருந்தது. அதனால நான் வந்து போகல. அவங்க 3 பேர் மட்டும் போயிருந்தாங்க. இந்த டியூப் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. அதனால இந்த டியூப்ல குடுக்க 2 பசங்களுமே வந்து வெயிட் தாங்கும். அது மாரி பெரிய ஆளும் நம்ம உட்காந்துக்கலாம். அதனால இந்த டியூப் வந்து வாங்கியிருந்தோம். அத எடுத்துட்டு போயிட்டு, அவங்க மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நான் வந்து வரலன்னு சொல்லிட்டேன். அது தண்ணி வந்து ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வரலன்ட்டேன். பட் இந்த தண்ணி வந்து என்ட்ரன்ஸ்ல தான் வந்து ரொம்ப ஸ்மெல்லா இருந்தது. உள்ள போக போக வாட்டர் கிளீனா தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. அதனால நான் போல. அவங்க 3 பேர் மட்டும் போயிட்டு ஒரு 1 1/2 ஹவர், 2 ஹவர் கிட்டக்க நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா பசங்களுக்கெல்லாம் இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ரூம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கு. நான் வந்து சின்ன பசங்க தானே வெளில வச்சு சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு சேஞ்ச் பண்ணியாச்சு. பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த பார்க்கில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாடிட்டதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்புனோம். அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 6:30, 6:45 இருக்கும். அந்த டைமில் தான் வந்து கிளம்புனோம். அப்போ கூட வந்து நல்லா வெயில் வந்து கொளுத்திக்கிட்டு இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது டிம் ஹார்ட்டன்ஸில் வந்து காஃபி வாங்கிட்டோம். பசங்களுக்கு வந்து மொத்தமா வந்து ஒரு 3 ஹாட் சாக்லேட்டும், வந்து ஒரு சில் காஃபி மாதிரி ஒண்ணு வாங்கியிருந்தோம். பசங்களுக்கும் எனக்கும் மட்டும் டோனட்ஸ் வாங்கியிருந்தோம். என்னோட டோனட்டும் பெரிய பையனோட டோனட்டும் எடுத்தாச்சு. இது வந்து சின்ன பையன் வந்து கார்ல வரும்போதே தூங்கிட்டான். அதனால அவனோட டோனட் இங்க இருக்கு. ஹஸ்பண்டோட ஹாட் சாக்லேட் அவங்க எடுத்துட்டாங்க. இது ஒண்ணு பெரிய பையனோடது. எனக்கு மட்டும் வந்து எப்படி வாங்கியிருக்கோம்னா, ஒரு சில் காஃபியும், ஒரு ஹாட் சாக்லேட்டும் வாங்கியிருந்தோம். ஏன்னா, சின்ன பையன் வந்து ஒரு சில நேரம் ஹாட் சாக்லேட் குடிப்பான். ஒரு சில நேரம் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு, இந்த மாரி சில்லா ஒரு மில்க் ஷேக் மாரி இருக்கும். அதுதான் வந்து அவன் குடிப்பான். அவன் 2ல எது குடிப்பான்னு சொல்ல முடியாது. அவன் தூங்கிட்டு இருந்தான் ஆர்டர் பண்ணும்போது. அதனால 2மே வாங்கிட்டோம். அவன் எது குடிக்கிறானோ, அது போக மீதி உள்ளத நான் குடிச்சுக்கிடுவேன். அதனால 1 ஹாட்டாவும், 1 சில்லாவும் வாங்கியிருக்கிறோம். குடிச்சிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போதே ஒரு 9:15 கிட்டக்க ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கிளீனிங் ஒர்க்கெல்லாம் மறுநாள் காலையில தான் பண்ணுவேன்னு நெனச்சேன். பட் ஆனா நைட் சாப்பாடுக்காக தோசை ஊத்த வேண்டியிருந்தது. ஹஸ்பண்ட்க்கும் வந்து அன்னைக்கு ஆஸ் யூசுவல் ஆஃபீஸ் கால் இருந்தது. நைட்டு வந்து ஒரு கால் இருக்கும். அதனால தோசை ஊத்தி முடிச்சுட்டா நம்ம படுத்துறலாம். அவங்க வந்து கால் முடிச்சு சாப்ட்டுருவாங்க. ஸோ ஹாட் பேக்ல வந்து தோசை வச்சிரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிளீன் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். நமக்கு வந்து 3 ஹாட் பேக் இருந்தது. 3யுமே ட்ரிப்புக்கு எடுத்துட்டு போயிருந்தோம். அதனால ஃபர்ஸ்ட்டு ஹாட் பேக்கெல்லாம் கழுவ வேண்டியிருந்ததுன்னு எல்லா பாத்திரமும் சேர்ந்தே கழுவிடலான்ட்டு கழுவிட்டு பசங்களுக்கெல்லாம் தோசை ஊத்திட்டு, ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தோசை ஊத்தி ஹாட் பேக்ல எடுத்து வச்சுட்டேன். அவங்க வந்து எப்போ அவங்களுக்கு கால் முடியுமோ முடிஞ்சதுக்கப்புறம் சாப்ட்டுப்பாங்கன்ட்டு. தோசைக்கு தொட்டுக்க வந்து நம்ம மார்னிங் வச்சிருந்த அந்த சிக்கன் குழம்பு இருந்தது இல்லையா? அது வந்து பாதி தான் வந்து அந்த ட்ரிப்புக்கு எடுத்துட்டு போயிருந்தோம். மீதி பாதி வந்து இருந்தது. அத வந்தோனமே சூடு பண்ணிட்டேன். அதனால அத வந்து தோசைக்கு தொட்டுக்கிட்டோம். மீதியுமே இன்னும் கொஞ்சம் இருக்கு. மார்னிங்க்குமே ஆகும். பசங்கள்லாம் லேக்லலாம் விளையாண்டுட்டு வந்ததுனால ரொம்பவே டயர்டா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தோசை ஊத்திட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சாச்சு. இந்த டே எங்களுக்கு இப்படிதான் போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பை.